लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मद् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युत पदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्दधितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின் மேல் துயிலெந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2686வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அவருடைய திருவிருத்தம் என்கிற திருமொழியினுடைய 47வது பாசுரத்தை பார்க்க இருக்கிறோம். முதலிலே தனியன் கருவிருத்த குழி நீத்த பின் காமக்கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழல் ஒரு வீர் உயிரின் பொருட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையர்கோன் உரைத்த திருவிருத்தம் சிந்திக்க வல்லார் பலன் பசியும் சிற்றறிகவே என்று கிடம்பியாச்சான் அருளிய தனியனது 47வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். திரிகின்றது வடமாருதம் திங்கள் வெந்தி முகந்து சொரிகின்றது அதுவும் அது கண்ணன் விண்ணூர் தொழவே சரிகின்றது சங்கம் தன்னந்து தன் குழாய் வண்ணம் பயிலை விரிகின்றது முழுமையும் எண்ணாங் கொலேன் மெல்லியர்க்கே. இழைத்து போயிருக்கிற தன்னுடைய மகளை பார்த்து செவிலித்தாய் இறங்குவதான பாசுரம். வடமாருதம் என்றால் வாடைக்காற்று. வாடைக்காற்று உலாவுகிறது, அது சூடாக வருகிறது. திங்கள் என்பது சந்திரனை குறிக்கக்கூடியது. எப்போதும் குளிர்ந்த இயல்பை உடையது சந்திரன். தீ கொடிய நெருப்பு, ஆனால் குளிர்ந்த சந்திரனும் கூட நெருப்பை வாரி இறைக்கிறது. எதற்கென்ன சொல்கிறார்? திங்கள் வெந்தீயை முகந்து வந்து சொரிகிறதாம். அதுவும் அது என்றால் வாடைக்காற்றை பெண்முறை கூப்பிடக்கூடக்கூடாது என்பதற்காக அதுவும் அது என்று வாடைக்காற்றும் சந்திரனும் சேர்ந்து அப்படியே நெருப்பை வீசுகிறது. கண்ணபிரானுடைய பரமபதமாகிய வாசஸ்தலத்தை இடைவிடாமல் தொழுது அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அது கிடைக்காமல் போகவே மெலிந்து போனேன். கையில் அலைந்துள்ள சங்கு வளைகள் எல்லாம் கழன்று விழுகின்றது. குளிர்ந்த அழகிய திருத்துழாய் மாலை மனதில் வைத்த ஆசையினாலே உடம்பு முழுவதும் இயற்கையான நிறம் நீங்கி பசலை நிறம் பரவுகிறது. மென்மையான தன்னுடைய மகளுக்கு எப்படித்தான் என்னதான் ஆகுமோ தெரியவில்லையே என்று பேசுகிற தாய் செவிலித்தாயுடைய இரகற் பாசனம் இது. விரக வேதனையால் தலைவனை சேர முடியவில்லையேங்கிற வருந்துகிற தலைவனுடைய நிலைமை கண்டு செவிலித்தாயானவள் இறங்கி கூறுகிற பாசுரம் இது. வாடையையும் சந்திரனையும் இன்பம் தரக்கூடியவதாக இருந்தாலும் கூட தலைவனை பிரிந்திருக்கிற தலைவிக்கு அது துன்பம் தருவதனால் அவற்றுக்கு ஆற்றாது உடல் இழைத்து பசலை படர்ந்து தலைமகள் அவளை இழைத்து காணப்படுவதை கண்டு தாய் இறங்கி கூறுகிறாள். திரிகின்றது வடமாருதம் என்பது ஒரு மதயானையானது ஆளை கணிசித்து உலாவது போல வாடையானது இவளுக்கு வருத்தம் செய்தலிலே கருத்து வைத்து உலாவுகிறது என்று சொல்லுகிறார். விகாரப்படுகிறது, அதனுடைய இயற்கையான குணத்திலிருந்து விகாரப்பட்டு வெப்பத்தை கொண்டு வந்து சுரைக்கிறது. சரத்காலம் என்று தோன்றும். வடக்கிலே செல்லும் மாறுதும் வடமாறுதும் என்று கொண்டால் தென்றல் காற்றுக்கும் பேராகலாம். தென்றல் காற்று பொதுவாக நன்றாக இருக்கும் என்கிற பொழுது அதுவும் நெருப்பை போல் சொல்கிறதாம். திங்கள் வெந்தி முகந்து சொரிகின்றது என்பது சந்திரன் வெவ்விய நெருப்பை குடத்தை இட்டு மொண்டு எடுத்து சொருகிறதாம். குடத்தில் இருக்கிற வெப்பத்தை எடுத்து சொரிவது போல சந்திரன் குளிமையான சந்திரனும் நெருப்பை கொடுகிறான் என்று சொல்கிறார். அதனால மீண்டும் ஒரு முறை வடமாருதமும் வெந்தியை கொண்டு வந்து சொருகுகிறது என்று சொல்லாமல் அதுவும் அது என்று கண்களை மூடிக்கொண்டு சொல்கிறாள். இதனால் வடமாருதத்தினுடைய கொடுமை கம்பராமாயணத்திலே தாடகை வதை பயிலத்திலே 6வது பாசுரம்
படிப்பின் மேல் வெம்மையை பகரினும் பகுரா முடிவோம். அப்பாலை நிலத்திலே வெப்பத்தை குறித்து வாயார் சொன்னாலும் சொல்லுகின்ற நாம் முழுதும் வென்று விடுமாம், அப்படி பாலை நம் சுடும் என்று சொல்லுகிறார். கண்ணனை விண்ணோர் தொழவே சரிகின்றது சங்கம் என்பது எம்பெருமானுடைய பரமபதமே அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அது கிடைக்காமல் போகவே வந்த மெல்லிலாலே கையில் அணிந்துள்ள சங்கு வலைகள் எல்லாம் கழன்று விழுகிறது. அது இயற்கை அழகு குலைந்து போன மேன்மை சொல்லப்படுகிறது. பயிலை விரிகின்றது முழு மெய்யம் என்றதனால் சொல்லப்படுவது துவாய்க்கு திருத்துழாய் பிரசாதத்தை ஆசைப்பட்டு அது கிடைக்காமல் போகவே வாடையாலும் திங்களாலும் உண்டான வெப்பத்தை விட அதை தணிப்பதற்கு இந்த திருத்துழாய் நன்றாக இருக்குமே என்று நினைக்க அதுவும் கிடைக்காமல் போக இத்தனை துயரங்களை பொறுக்க மாட்டாமல் மென்மைத்தன்மையுடையலான இவள் என்று தன்னுடைய பெண்ணை பார்த்து மெல்லியல்லா என்று சொல்கிறார். மாருதம் சங்கம் எல்லாம் வட சொற்கள். வர்ணம் என்ற வட சொல் வண்ணம் என திரிந்தது. மெல்லியல் பண்பு தொகையான் வழி என்று சொல்லுவார்கள். இப்பாட்டுக்கான உண்மையான அர்த்தம் ஆழ்ந்து நோக்கினால் எம்பெருமானை சேர பொறாது வருந்தும் நிலையிலே ஆழ்வார் இவ்வுலகத்து பொருள்கள் பலவும் தன்னை துன்புறுத்துவதாகவும் தன்னை கண்டு ஞானிகளை துன்புறுத்தும் தன்மையை கண்டு ஞானிகள் வருந்தி கூறும் வார்த்தை என்பதாம். திரிகின்றது வடமாருதம் திங்கள் வெந்தி முகந்து சொரிகின்ற அதுவும் அது. இந்த உலகத்தில் இனிய பொருள்கள் யாவும் எம்பெருமானது இனிமையான ஞாபகத்தை ஞாபகப்படுத்துவதனால் அவனை பிரிந்த நிலையிலே வருத்தத்தை விளைவிக்கின்றன என்றபடி கண்ணன் விண்ணூர் தொழவே சரிகின்றது சங்கம் என்பது சர்வ சுலபனான எம்பெருமானது பரமபதத்திலிருந்தும் விருப்பம் உண்டானதனால் இவரது பாரதந்திரியமும் குலைகிறது என்றபடி கண்ணன் துழாய்க்கு வண்ணம் பயிலே விரிகின்றது என்பது அப்பெருமானது யோகியிலே உண்டான ஈடுபாட்டால் இவரது சுரூபமும் மாறுபடி ஆற்றாமை அதிகமாகி பிரிந்ததனால் ஏற்பட்ட வருத்தத்தினால் உடல் இழைத்து போயிருக்கிறாள் பராங்குச நாயகி. செவிலித்தாய் அதை பாற்று வருத்தமுட்டு இவள் நிலைமை என்ன ஆகுமோ என்று பாடிய பாசுரம் இந்த பாசுரம். 47வது பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். திரிகின்றது வடமாருதம் திங்கள் வெந்தி முகந்து சொரிகின்றது அதுவும் அது கண்ணன் விண்ணூர் தொழவே சரிகின்றது சங்கம் தன்னாந்து தன்னன் துழாய்க்கு வண்ணம் பயிலை விரிகின்றது முழுது மெய்யும் எண்ணாங்கொலனே மெல்லியர்க்கே. மெல்லிய அழகான என்னுடைய பெண் படுகிற துன்பத்தை பார்க்கிற பொழுது இவள் பெருமாளை சேர வேண்டும் என்று துடிக்கிறாளே, அந்த துடிப்பு அவனுக்கு தெரிய மாட்டேன் என்கிறதே என்பதாக இருக்கிற பாசுரம். மீண்டும் நாளை அடுத்த பாசுரத்தை சேவிப்போம். காயேன வாச்ச மனசேந்திர உத்யாப்தனாப பிரகதே சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாகிரி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை என்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.